ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோ நினைச்சிருப்போம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 7லேருந்து 8 5 மார்க் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சாப்டர் எதெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 1.2 சரிங்களா? அடுத்ததா எக்ஸசைஸ் 1.5ல இந்த எஃப் டாட் ஜி சம் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஆரோ டயக்ராம், அம்புக்குறி படம், வரைபடம், இந்த கிராஃப் இருக்க அந்த சமம் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாச்சு அப்படின்னாலே உங்கள் கையில் 2 5 மார்க் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தாச்சு அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை 5 மார்க் இருக்குது? 2 5 மார்க் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததா சாப்டர் 2க்கு நீங்கள் வாங்க. சாப்டர் 2வை பொறுத்தளவுக்கு கம்பல்சரியாக நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் எந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2.9. சரிங்களா? எந்த சாப்டர் பார்க்கணும்? 2.9 பார்த்துருங்க. அடுத்ததாக 2.6 இந்த 2 எக்ஸசைஸை கம்பல்சரி பார்த்துருங்க. சரிங்களா? இதெல்லாம் 2.9ம் 2.6 எக்ஸசைஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அதில் எக்ஸாம்பிள் சேர்த்து தான், எடுத்துக்காட்டு சேர்த்து தான் நீங்கள் நினச்சி அப்படின்னா பார்க்கணும். சரிங்களா? இது போக கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க வேண்டியது இது எதுக்கு அப்படின்னா 2 மார்க்காக 2.1 2.2 இதை நீங்கள் தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக 2.9லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. சரிங்களா? 2.6 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2.6லேருந்து ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த தடவை அதிகம். சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க 5 மார்க் அட்டன் பண்ணதுக்காக. அடுத்ததாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாப்டர் 3க்கு வந்துடுங்க. சாப்டர் 3ல கண்டிப்பாக 5 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எத்தனை எக்ஸசைஸ் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி நமக்கு எதுலேருந்தே வந்துடும் அப்படின்னா 3.8லேருந்தே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸ்கொயர் ரூட் சம், வர்க்கமூலம் சம் இருக்கா, அதிலிருந்தே ஒரு 5 மார்க் சம் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3.14 3.14 இந்த ஆல்ஃபா பீட்டா சம் இருக்கா, அதிலிருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இதெல்லாம் கொஸ்டினை கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 2 சாப்டர் 2 எக்ஸசைஸ் பார்த்தாலே 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.2 3.7 3.9 இந்த 5 எக்ஸசைஸ் இதில் நீங்கள் நினைச்சோம் அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா? டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான், 3.8 3.14. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர்றது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் 5 மார்க் எது சார் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3.19 என்ன வரப்போகுது அப்படின்னா 5 மார்க் வரப்போகுது. சரிங்களா? மூணையுமே பார்த்துருங்க. மூணையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் 5 மார்க் இது வரைக்கும் கேட்ட சம்மில் மெஜாரிட்டி சம் 3.19. அதாவது நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் சம்மும் சேர்த்து பார்க்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? அப்போது அந்த தேர்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 3.14 3.19. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டுக்காக பார்க்க வேண்டியது. இந்த 3 எக்ஸசைஸ் பார்த்து முடிச்சப்பறம் தான் அடுத்த எக்ஸசைஸ் என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th சாப்டரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தியரம். தேட்டத்தை பொறுத்தளவுக்கு 1 3 5. சரிங்களா? என்னென்ன தேட்டரும் ஸ்க்ரீனில் தெரியுது, அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5க்கு வந்துருங்க. சரிங்களா? சாப்டர் 5வை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 5.1 5.4ம் பார்த்துருங்க. இதை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 5 மார்க் சம் கன்ஃபார்ம். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்துருணுங்க, அதான் முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7.4. அப்போ இது வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் 1.1 சொன்னேன், எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்ப எழுதுகிறேன். 1.1 சொன்னேன், 1.2 சொன்னேன், 1.5 சொல்லியிருக்கேன். அப்போ 1 2 3 ஆகிப்போச்சா? செகண்ட் சாப்டரில் 2.6 2.9 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.8 சொல்லியிருக்கேன், 3.14 சொல்லியிருக்கேன். தென் அடுத்ததாக 3.19 சொல்லியிருக்கேன். அப்போ 1 2 3 4 5 6 7 இந்த 8. சரிங்களா? இந்த 8 எக்ஸசைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 8 எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் மினிமம் 5 மார்க் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி 8 சொல்லியிருக்கோமா?
8 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம் சரிங்களா. 5.1 5.4 பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு சேர்த்திங்கன்னா எத்தனை எக்ஸசைஸ் வச்சு 10 எக்ஸசைஸ் சரிங்களா. இதில் வந்து கம்பல்சரி மேக்ஸிமம் 2 5 மார்க் வந்துடும். ஆனால் கம்பல்சரி ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஆல்ரெடி அங்கே ஒரு 5 5 மார்க்கா, இங்கே ஒரு 5 மார்க், எத்தனை 5 மார்க் போச்சு 6 5 மார்க் ஆகிப்போச்சு. அடுத்த சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு 7.4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்னது 7.4. இதில் இருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ எத்தனை 7 மார்க் ஆகிப்போச்சு 7 மார்க் ஆகிப்போச்சா. அப்போ இது போக எக்ஸ்ட்ரா நம்ம இது கூட என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1 பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த ரேஷியோ வச்ச சம், இந்த விகிதம் வச்சு கணக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இது அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது ஓகேங்களா. அடுத்ததா 8.4 பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 8.4 பார்த்தாலே போதும். அடிஷ்னலாக நம்ம சப்போர்ட்டுக்காக என்ன பார்ப்போம் அப்படின்னா 8.1 பார்ப்போம். அப்போ நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இப்போ டோட்டலாகவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்னு உங்களுக்கு சொன்னதுன்னு பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 தான் இருக்கும். 12லேருந்து ஒரு 14 எக்ஸசைஸ் தான் இருக்கும். இந்த 14 எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 7 to 8 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸசைஸை தரவு பண்ணுங்கள், இந்த எக்ஸாமில் தரவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் நினச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.